أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பின் GTM நேயர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் இன்று 20வது நோன்பில் நாம் இருக்கின்றோம். 20 நாட்களாக உங்களை சந்தித்து பல்வேறு தலைப்புகளில் நாம் உரையாடி கொண்டு இருக்கின்றோம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றானோ அவர்களும் அதை கேட்டு பயனடைந்து எனக்காக தயவு செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். இன்று இரவு மகரிபு முதல் ஒரு அற்புதமான அருமையான வாழ்க்கையில் கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய மாண்புமிகு இரவுகள் நம்மை நோக்கி வரவிருக்கின்றன. அது இன்று மகரிபிலிருந்து துவங்குகின்றது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அருள்மறை அல் குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவுகளிலே அவன் இறக்கி வைத்து அந்த இரவில் நின்று வணங்குவதன் மூலமாக 1000 மாதங்கள் நின்று வணங்கக்கூடிய நன்மைகளை தனது அடியார்களுக்கு அவன் வாரி வழங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு இரவுதான் இன்று மகரிபிலிருந்து துவங்குகின்றது. பொதுவாகவே லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் அது ரமதான் மாதத்தினுடைய 27ஆம் இரவுதான் வருகின்றது என்று நாம் எல்லோரும் ஒரு பதிவு செய்து வைத்து கொண்டிருக்கின்றோம். அன்று மட்டுமே புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு சென்று முடிந்தவரை அந்த இரவு முழுவதும் நாம் வணக்கங்களில் ஈடுபட்டுவிட்டு திரும்பி விடுகின்றோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவமிக்க 1000 மாதங்களை விட சிறந்த இரவை நீங்கள் ரமதான் மாதத்தினுடைய நோன்பு 21, 23, 25, 27, 29 ஆகிய 5 இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த 5 இரவுகள் ஒற்றைப்படையான இரவுகளாக இருக்கும். ஆனால் அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாட்களை தேர்ந்தெடுத்து இத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் தங்கக்கூடிய அந்த இபாதத்தை, அந்த வணக்கத்தை நாம் செய்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இத்திகாஃப் என்பது வெறுமனே பள்ளிவாசலில் தங்குவது மட்டுமல்ல, அது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே உலகத் தொடர்புகளிலிருந்து விடைபெற்று மறுமையை நோக்கி திரும்பக்கூடிய ஒரு செயலாக, ஒரு அமலாக அது இருக்கும். உதாரணமாக, ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் தனக்கு தேவையானது கிடைக்கும் வரை எப்படி அது அடம்பிடித்து அழுகின்றதோ அதுபோன்று நாமும், யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்கும் வரை உனது இல்லத்தை விட்டு நான் நகரமாட்டேன் என்று அல்லாஹ்விடம் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய ஒரு உன்னத நிலைதான் இத்திகாஃப் என்று சொல்லக்கூடியது. இத்திகாஃப் என்ற வணக்கத்தை பற்றி அல்லாஹ் தன் அருள்முறையிலும் பதிவு செய்கின்றான். வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி என்று குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தின் 187வது வசனத்தில் ஒரு பகுதியை எடுத்து ஓதி பாருங்கள். நீங்கள் பள்ளிவாசல்களில் இத்திகாஃப் இருக்கும்போது என்ற ஒரு வார்த்தையும் அங்கே வரும்.
அது தனது மனைவியோடு கணவன் சேராமல் இருப்பதற்கான உத்தரவுதான் என்றாலும் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஅ்திகாஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் அந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவியிடம் கூட நீங்கள் சேரக்கூடாது என்பதை அவன் வலியுறுத்துகின்றான். இதன் மூலமாக இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கம் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இபாதத்தாக அது பள்ளிவாசலில் மட்டுமே நிகழ வேண்டும் என்பதையும் அது உறுதிப்படுத்துகின்றது. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இடுப்பு துணியை இறுக கட்டிக்கொள்வார்கள். இரவெல்லாம் இழைத்திருப்பார்கள். தம் குடும்பத்தினரையும் அவர்கள் எழுப்பி விடுவார்கள் என்று புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் சொல்கின்றது. இடுப்பு துணியை இறுக கட்டுதல் என்றால் தனது முழுமையான அர்ப்பணிப்பையும் மற்ற எல்லா விதமான சிற்றின்பங்களையும் தவிர்த்து கொண்டு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஒரு மனதோடு வணங்குவதைத்தான் இடுப்பு துணியை இறுக கட்டுதல் என்று அவர்கள் பொருள்பட கூறுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் இஅ்திகாஃப் இருக்க முடியாமல் போனால் அதுக்கு அடுத்த வருடம் 20 நாட்கள் சேர்த்து இஅ்திகாஃப் இருந்து அதனை ஈடு செய்துள்ளதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய ஹதீஸ் சொல்கின்றது. இது அவர்கள் இந்த இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இபாதத்திற்கு வணக்கத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இது காட்டுகின்றது. உண்மையில் இஅ்திகாஃப் இருக்கின்றோம் என்ற பெயரிலே பல பள்ளிவாசல்களிலே வெறுமனே தூங்கி எழுந்து அவர்கள் நேரத்தை தான் கழித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர இரவுகளில் விழித்திருந்து வணங்குவது என்பது மிகவும் அரிதாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் அவர்களுக்கு இந்த இஅ்திகாஃபுடைய உண்மையான ஒரு நோக்கத்தை புரிய வைத்து அதன் அடிப்படையில் அவருடைய இஅ்திகாஃபை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நம்மால் செய்ய முடியவில்லை, செய்யக்கூடியவர்களையும் நாம் ஏன் அவர்களுடைய மனது நோகும்படி நாம் சொல்ல வேண்டும்? நீங்கள் இஅ்திகாஃப் இருங்கள், ஆனால் முழுமையான அர்ப்பணிப்போடு அல்லாஹ்விற்காக நாம் நிற்கின்றோம் என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருங்கள். உண்மையில் இஅ்திகாஃபுடைய நோக்கம் என்ன? அது லைலத்துல் கத்ரை அடையக்கூடியது தான். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை கிட்டத்தட்ட 83 ஆண்டுகளும் 4 மாதங்களும் அல்லாஹ்வுக்காக வணக்கம் செய்த அந்த நன்மையை ஒரு வினாடி கூட தவற விடாமல் அடைவதுதான் அதனுடைய முதன்மையான நோக்கம். அதற்கு அடுத்ததாக நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. அன்றாடம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பல பேச்சுக்களை, வீணான பேச்சுக்களை பேசி நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம். நாம் பார்க்கக்கூடிய தேவையற்ற காட்சிகள் நமது உள்ளத்தில் துருவை உண்டாக்குகின்றன. இரும்பை எவ்வாறு துரு பிடித்து கொள்கின்றதோ அதைப்போல் நமது உள்ளத்தில் அந்த துரு உள்ளே புகுந்து நம்முடைய உள்ளத்தினுடைய அந்த உண்மையான இறை நம்பிக்கையை இபாதத்து செய்யக்கூடிய அந்த தக்வா வரக்கூடிய அந்த நேரத்தில் தக்வாவை நெருங்காமல் ஆக்குவது தான் அந்த துரு. ஆனால் இஅ்திகாஃப் இருப்பதன் மூலமாக அந்த துருவை நீக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஒத்தடம்தான் இந்த இஅ்திகாஃப். அடுத்ததாக அல்லாஹுவோடு நாம் உரையாடுகின்றோம். அது ஒரு முனாஜாத். அல்லாஹ்விடம் நாம் அந்தரங்கமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். கூட்டாக ஜமாத்தோடு தொழுதும் பொழுதும் மற்ற நேரத்திலும் அல்லாஹுவை தனிப்பட்ட முறையில் நம்முடைய தேவைகளை கேட்டு பெறுவது என்பது மிக குறைவுதான். ஆனால் அதுவே இஅ்திகாஃப் இருந்து கொண்டு தனிமையில் நாம் அழுது முறையிடுவது நமது உள்ளத்திற்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தும். நாம் நேரடியாக அல்லாஹ்விடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த எண்ணமே நமக்கு மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்தி உள்ளத்தில் உள்ள அந்த சுமையை அது குறைத்துவிடும். இபாதத்து செய்யக்கூடியவர்கள், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் தயவுசெய்து உங்களுடைய நேரங்களை திக்ர்களில், அல்லாஹுடைய நினைவுகளில், அவனை தஸ்பீஹ் செய்வதில் உங்களது நாவுகள் எப்போதும் அவனுடைய நினைவுகளையே இருக்க வேண்டும். இஅ்திகாஃப்
இருக்க வேண்டும் என்ற நியத்தோடு நாம் எப்பொழுது பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டோமோ அப்பொழுது முதல் முழுமையாக உலக ஆசைகளை துண்டித்துவிட்டு அங்கே இருக்க வேண்டும். குர்ஆன் திலாவத் அதிகமாக ஓத வேண்டும். வெறுமனை ஓதுவது மட்டுமில்லாமல் அதனுடைய பொருளை, அர்த்தத்தை நாம் புரிந்து அதை சிந்தித்து ஓத வேண்டும். ததப்புர் என்று சொல்வார்கள். மற்றும் தஹஜ்ஜத் நேர தொழுகைகள், நஃபில் தொழுகைகள், கடமையான தொழுகைக்கு அப்பால் இருக்கக்கூடிய மற்ற நஃபிலான அனைத்து வணக்கங்களையும் இயன்றவரை அந்த 10 நாட்களில் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்து விட்டால் நாங்கள் ஓத வேண்டிய துவா என்ன என்பதை. ரமதானுடைய ஆரம்பத்திலும் நான் இதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாகவும் நீ இருக்கின்றாய், எனவே என்னை மன்னிப்பாயாக. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள். நீண்ட பெரிய துவாக்களை ஓதி அதனுடைய அர்த்தம் கூட புரியாமல் அல்லாஹ்விடத்தில் நாம் முறையிடுவதை விட மிக சுருக்கமான முறையில் 4 வார்த்தைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தந்த இந்த துவா, அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அவ்வளோதான். அது ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சில விஷயங்கள், யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று பள்ளிவாசலுக்குள் ஒதுங்கிவிட்டீர்களோ, நீங்கள் உங்களது அவசியமான தேவைகளை தவிர மற்ற எதற்காகவும் தயவுசெய்து வெளியேறக்கூடாது. அங்கே அமர்ந்து கொண்டு வியாபாரம் அல்லது உலக பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது. டெலிஃபோனை வைத்துக்கொண்டு பிஸ்னஸ் செய்யக்கூடாது. இஅ்திகாஃபுடைய மிகப்பெரிய எதிரியே இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான். அல்லாஹுவோடு பேச வேண்டிய நேரத்திலே வாட்ஸ்அப்பிலும் மற்ற சோஷியல் மீடியாக்களிலும் ஃபேஸ்புக்குகளிலும் நேரத்தை கழிப்பது இஅ்திகாஃபுடைய நோக்கத்தை அது சிதைத்துவிடும். அன்பானவர்களை, 10 நாட்கள் என்னால் இஅ்திகாஃப் இருக்க முடியாது, பரவாயில்லை. உங்களால் முடிந்த ஒரு 3 நாட்கள் அல்லது ஒரு நாளாவது இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அந்த பள்ளிவாசலில் ஒதுங்கி இருந்து அல்லாஹுடைய கருணை மழையிலே நாங்கள் நுழைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் இயலவில்லை, ஒரு நாள் கூட என்னால் பள்ளிவாசலில் அமர முடியாது என்றால் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நியத்தோடு நம்முடைய வாழ்விடங்களிலே இருக்கக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு இந்த 10 நாட்களும் திருமறையை எடுத்து ஓதிக்கொண்டு வீணான எந்த பேச்சுக்களையும் பேசாமல் ஏதேனும் அழைப்புகள் வந்தால் மட்டுமே தொலைபேசியை எடுத்து பதில் சொல்லிக்கொண்டு இஷாவுக்கு பாங் சொன்னதோடு பள்ளிவாசலுக்கு சென்று ஃபஜ்ர் நேரம் உதயமாகும் வரை வணக்கங்களில் ஈடுபட்டு லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய மகத்துவமிக்க அந்த இறைவனுடைய நன்மையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலானிலே எங்களை இஅ்திகாஃப் இருக்க செய்து அதன் மூலமாக நீ லைலத்துல் கத்ரை பெற்று எமது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் எங்களையும் நீ சேர்த்தருள் புரிவாயாக என்று நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமது முன்னோர்களாகிய சான்றோர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய காலத்திலே உலகத் தொடர்புகளெல்லாம் துண்டித்து அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுவோடு ஒன்றி போயிருந்தார்கள் என்று நாம் சரித்திரங்களை எடுத்து படித்து பார்த்தோம் என்றால் சில வரலாற்று செய்திகள் ஆச்சரியமானவையாக இருக்கின்றன. இமாம் ஸுஹ்ரி அவர்கள் உலகத்தினுடைய தொடர்புகளை முழுமையாக அவர்கள் துண்டித்து விடுவார்கள். அவர் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை அறிஞர். ரமலானின் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பதை பற்றி அவர்கள் சொல்லும்போது, மக்கள் ஏன் இஅ்திகாஃப் இருக்காமல் இருக்கின்றார்கள், இஅ்திகாஃப் இருக்காமல் விட்டுவிடுவது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, வியப்பாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில அமல்களை செய்வார்கள், சிலவற்றை விட்டுவிடுவார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடிய நேரம் வரை
ஒருபோதும் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விட்டுவிடவே இல்லை என்று சொல்வார்கள். இஅ்திகாஃபில் அவர்கள் அமர்ந்து விட்டால் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதை கூட அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தனக்கு வந்த உணவுகளை மற்றவர்களுக்கு அவர்கள் அளிப்பது, பார்ப்பவர்களை யாரெல்லாம் சந்திக்க வருகின்றார்களோ அவர்களுக்கு வேறு எந்த பேச்சுகளும் பேசாமல் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், இது குர்ஆன் ஓதுவதற்கான நேரம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இப்படியாக நமது சான்றோர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால், அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு இஅ்திகாஃப் இருப்பதை அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது ஒரு அவசிய தேவை ஏற்பட்டு அதை நிறைவேற்றுவதற்காக வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே அவருடைய வீட்டிலே சில நோயாளிகள் வந்து படுத்திருந்தார்கள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நடந்து செல்லும்போது அவர்களை எப்படி இருக்கின்றீர்கள் என்றுதான் அவர்கள் கேட்டார்களே தவிர அந்த நோயாளிகளை பார்ப்பதற்காகவோ அல்லது நலம் விசாரிப்பதற்காகவோ அவர்கள் அங்கு நிற்கக்கூடவில்லை. உடல்நலம் சரியில்லாத தனக்கு உறவாக இருக்கக்கூடியவர்கள் படுத்திருக்கின்றார்கள், அங்கே நின்று கூட அவர்கள் பேசவில்லை. தனது தேவையை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் எவ்வளவு தூரம் தனது நேரத்தை காக்க வேண்டும் என்பதற்காகவும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை அப்படியே பின்பற்றுவதில் மிக தீவிரமாக இருக்கக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் வாழ்வில் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் அதே போன்று திருப்பி செய்யக்கூடியவராக அவர் இருந்தார். அவர் இஅ்திகாஃப் இருக்கும்போது பள்ளிவாசலிலே அவர்களுக்கான ஒரு இடத்தை அவர்கள் குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருப்பார்களோ அந்த இடத்திற்கு சென்று அங்கேயே அவர் 10 நாட்களும் இருந்து இஅ்திகாஃப் இருப்பதாக சரித்திரத்திலே நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கின்றோம். அவருடைய அந்த படுக்கை விரிப்பு இருக்கின்றது அல்லவா, அது மட்டும் ஒரு தூணுக்கு பின்னால் ஒதுக்கி அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அவர் அமர்ந்திருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே அமர்ந்திருந்தார்களோ அதே இடத்தில் அவர் அமர்ந்திருப்பதாக இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் சொல்கின்றது. அதே போன்று இமாம் இப்னு ஹம்பல், இமாம் அஹமத் இவர்களெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களை பற்றியுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் யாரோடும் பேசக்கூடாது, இவர்கள் தனித்து தான் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனாலும் இன்றைக்கு நாம் பள்ளிவாசலில் பல பேர்களோடு கூட்டாக இருக்கின்றோம். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தனிமையில் அல்லாஹ்வை நாம் அவனோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக ஆக்கிக்கொண்டு குர்ஆனோடு நமது தொடர்புகளை அதன் மூலமாக அதிகரித்து கொண்டு முழுமையாக இந்த இஅ்திகாஃபுடைய நன்மையை பற்றி 1000 மாதங்கள் நின்று வணங்கிய அந்த நன்மையையும் பெற்று நாளை மறுமையில் நபிமார்களோடும் அவருடைய தோழர்களோடும் நமது உற்றார் உறவினர்கள் குடும்பத்தினரோடும் பெற்றோர்களோடும் சொர்க்கத்தில் நிலையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. யாருக்கெல்லாம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கின்றீர்களோ நீங்கள் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் உலக முஸ்லிம்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்க முடியாதவர்கள் இரவு முழுவதும் பள்ளிவாசலுக்கு சென்று அங்கே தங்கியிருந்து வணக்கங்களில் ஈடுபட்டு அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் இந்த ரமதானில் லைலத்துல் கத்ருடைய இரவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அடுத்து வரக்கூடிய
ரமதான் மாதத்தையும் நமக்கு அல்லாஹ் முழுமையாக கிடைக்க செய்வானாக என்று அல்லாஹ்விடம் வேண்டி விரும்பி துஆ செய்த வண்ணமாக விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.